ஹாய் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, இதனுடைய கண்டினியூவேஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் வரும்னு சொல்லிட்டு முந்தின வீடியோவில் சொல்லியிருந்தேன்ல மை டியர் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், அதோட கண்டினியூவேஷன் தான் இது. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எங்கள் அம்மா வந்துட்டு ஈவினிங் ஏதாவது ஸ்நாக்ஸ் செய் சசி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அம்மா உன்னுடைய சாய்ஸை நீயே சொல்லுமா அப்படின்னு சொல்லி சொன்னேன். எங்கள் அம்மா அப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மைதா மாவு, ரவை, வாழைப்பழம் எல்லாம் போட்டு ஒரு ஸ்நாக்ஸ் வந்து செய்வாங்கங்க ஈவினிங் டைமில். அதை நான் ஒன்று சாப்பிட்டுட்டு நான் தொடவே மாட்டேன். பட் ஆனால் என் வீட்டில் என்னுடைய பொண்ணுக்கு, அம்மாவுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அது வச்சுருந்தா அடுத்த நாள் கூட சாப்பிடுவாங்க. உங்கள் ஊர்லெல்லாம் அந்த மைதா மாவு, ரவை, வாழைப்பழம்லாம் போட்டு சர்க்கரை இதெல்லாம் போட்டு அந்த மாதிரி ஏதாவது பலகாரம் வந்து செஞ்சு நீங்களும் சாப்பிட்ருக்கீங்களா? இங்கே வந்து அது ரவை கச்சாயம் சொல்லிட்டு சொல்லுவாங்க. உங்கள் ஊர் சைடு வந்து என்ன சொல்லுவாங்கங்க? அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்க்ரீடியன்ட் நல்லா மைதா மாவு, அதுக்கு கொஞ்சம் கம்மியாக வந்துட்டு ரவை, அப்புறம் சர்க்கரை, நல்லா முந்திரி, ஏலக்காய், அப்புறம் திராட்சை, கொஞ்சோண்டு சோடா மாவு, அப்புறம் ஒவ்வொருத்தர் எக்கு கூட போடுவாங்கங்க. எனக்கு எக்கோட ஸ்மெல் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு நான் வந்து எக்கு வேணான்னு சொல்லிட்டு நாங்கள் போடலை. எக்கெல்லாம் சும்மா வெளுத்து கட்டுவேன். நான்லாம் எனக்கு எக்குனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் இந்த ஸ்நாக்ஸில் நாங்கள் போடல. வாழைப்பழம் மெயினாக இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தலைன்னு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அப்படியே ஈவினிங்கில் அப்படியே அழகாக ரவுண்ட் ரவுண்டாக போட்டு அழகாக பந்து மாதிரி வரும் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அப்படியே சிம்மிலே வச்சு தீயாமல் எடுக்கணும். எடுத்து மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே மொறுன்னு இருக்கும். உள்ளே பிச்சு சாப்பிட்டா அப்படியே சாஃப்டாக இருக்கும் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர். டேஸ்ட்டு சும்மா அல்டிமேட்டாக இருக்கும். அதனோட வீடியோவும் நான் போட்டிருக்கேன், நீங்கள் பாருங்கள். வீடியோனா ஃபுல் வீடியோ இல்லை, சும்மா ஷார்ட்ஸில் ஒரு 2 மணி நேரம் அந்த மாதிரி போட்டிருக்கேன். அது கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். ஓகே, உங்களுக்கெல்லாம் பிடிக்குமா இந்த ஸ்நாக்ஸ்? உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் இது செஞ்சுருக்கீங்களா, ட்ரை பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.